ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 7 இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கங்களில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான நேஷ்னல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி. தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கை 3ஆக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஐரோப்பியர்களோட வருகை. ஐரோப்பிய கண்டத்திலேருந்து எந்தெந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் நம்ம இந்திய மக்களை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல ஐரோப்பிய கண்டத்திலேருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்தியாவுக்கு வந்த முதல் போர்ச்சுகீசியர் யார் அப்படின்னா வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறவர் வந்திருப்பார். இந்த வாஸ்கோ ட காமா இந்தியாவில் எந்த பகுதிக்கு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் கேலிக்கட், அதாவது கோழிக்கூடு அப்படிங்கிற இடம், கேலிக்கட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1498 வந்திருப்பார். இவரை அங்கே அந்த கோழிக்கூட்டில் இவரை வரவேற்ற மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமரின் அப்படிங்கிற மன்னர் அவரை வரவேற்றிருப்பார் வாஸ்கோ ட காமாவை. ஜாமரின் அப்படிங்கிறது அந்த மன்னரோட ஒரிஜினல் பேர் கிடையாது. வாஸ்கோ ட காமா அவர் எழுதிய புத்தகத்தில் அந்த மன்னருக்கு ஜாமரின் அப்படின்னு இவர் ஒரு பேர் கொடுத்துருப்பாரு. அந்த மன்னரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க அந்த ஜாமரின் மன்னரோட வாஸ்கோ ட காமா ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாரு. அதன் வாயிலாக அந்த கல்கட்டா பகுதி அந்த கேரளா கேலிக்கட் கோழிக்கூடு பகுதியில் உள்ள ஒரு சில நகரங்களை வணிக மையமாக இந்த போர்ச்சுகீசியர்கள் அமைச்சுக்கிறாங்க. அப்படி அவங்க வணிக மையமாக மேஜர் ட்ரேடிங் பாயிண்ட்ஸாக அமைத்துக்கிட்ட இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின், கேலிக்கட் அண்ட் கெனான். இந்த 3 பிளேஸை அவங்க முக்கியமான வணிக மையங்களாக அமைச்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த வாஸ்கோ ட காமா அவரோட பிரதிநிதியான ஒருவரை அல்மெய்டா அப்படிங்கிறவரை இந்தியாவில் போர்ச்சுகீசிய வணிக மேம்பாட்டை நிர்வகிக்கிற ஒரு கவர்னராக நியமிச்சுட்டு போயிருப்பார். போர்ச்சுகீஸ் ட்ரேடிங்கை நிர்வகிக்கிறதுக்காக அல்மெய்டா அப்படிங்கிற கவர்னர் இங்கே இந்தியாவில் கேலிக்கட்டில் கோழிக்கூடில் நியமிக்கப்பட்டிருப்பார். இவரே இந்தியாவில் நியமிக்கப்பட்ட முதல் போர்ச்சுகீசிய கவர்னர் அல்லது இந்தியாவில் நியமிக்கப்பட்ட ஒரு ஐரோப்பிய சேர்ந்த ஒரு கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இந்தியாவில், அதாவது இந்த இந்தியாவோட மேற்கு கடலோர பகுதியில் உள்ள இடங்களில் வணிகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த கேரளா கர்நாடகா பார்டரில் வணிகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல முற்றுரிமை பாலிசியை இவங்க கடைபிடிக்கிறாங்க. மோனோபாலி, முற்றுரிமை அப்படிங்கிற பாலிசியை இவங்க கடைபிடிக்கிறாங்க. முற்றுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க நாட்டை தவிர வேறு எந்த நாட்டவரும் அந்த பகுதிகளில் இவங்க இருக்கிற பர்டிகுலரான அந்த பகுதிகளில் வணிகம் செய்யக்கூடாது. அதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நாட்டு கொடி தவிர வேறு எந்த கொடி கொண்ட கப்பல் வந்தாலும் அதை கடலுக்குள்ளேயே தாக்கி கடல்லே மூழ்கடிச்சாங்க. அதுக்கு ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை அப்படின்னு பேரும் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இதை பற்றி அடிஷ்னலாக என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயருக்கு போர் உக்திகள் நிறைய சொல்லி கொடுத்து போருக்கான இராணுவ ஆயுதங்கள் நிறைய விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த கிருஷ்ணதேவராயர் அல்மெய்டாவுக்கு பட்கல் அப்படிங்கிற ஒரு கோட்டையை பரிசாக கொடுத்துருக்கார். கிருஷ்ணதேவராயர் பட்கல் அப்படிங்கிற ஒரு கோட்டையை பரிசாக கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் 1510 போர்ச்சுகீசியர்கள் அவங்க விஜயநகர பேரரசுக்கு செஞ்ச உதவிக்காக ஒரு கோவா அப்படிங்கிற ஒரு தனி நகரத்தையே அவங்க லீஸுக்கு வாங்கியிருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டச்சஸ் அப்படிங்கிறது அவங்க பேசுகிற மொழி. நெதர்லாண்டு தான் அவங்களோட நாடு. நெதர்லாண்டு நாட்டை சேர்ந்த மக்கள் டச்சு மொழி பேசுகிறாங்க. அதனால் அவங்கள டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டச்சுக்காரர்கள் தான் இரண்டாவதாக இந்தியாவுக்கு வந்தவங்க. ஐரோப்பியாவிலேருந்து இரண்டாவதாக இந்தியாவுக்கு வந்தவர்கள் இவங்க தான். இந்த டச்சுக்காரர்கள் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள். அவங்களோட மொழி தான் டச்சு. ஓகேவா? அடுத்ததாக இந்த டச்சஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை 1602 இந்தியாவில் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டச்சஸ் எந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிகேட் அப்படிங்கிற இடம், அதாவது பழவேற்காடு, தமிழ்நாட்டில் இருக்க பழவேற்காடுக்கு தான் அவங்க வந்திருப்பாங்க. அதுக்கு அவங்க வச்ச பேர் புலிகேட் அப்படிங்கிற பேர் வச்சுருப்பாங்க. இந்த புலிகேட்டில் 1613 கெடில்ரியா ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு கோட்டையை கட்டியிருப்பாங்க. இந்த கெடில்ரியா ஃபோர்ட்டு தான்
தமிழ்நாட்டில் ஐரோப்பியர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட முக்கிய வணிக மையங்களாக 2 நகரங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா முசுலிப்பட்டினமும் நாகப்பட்டினமும் இவங்களோட முக்கிய வணிக மையமாக இருந்துச்சு. இந்த டச்சுக்காரர்கள், அதாவது நெதர்லாண்டை நாட்டை சேர்ந்த டச்சுக்காரர்கள் கிழக்கு இந்தியாவோட பார்டர்ஸில் தான் வணிகங்களை மேற்கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. போர்ச்சுகீசியர்களும் இவங்களோட சமகாலத்தில் தான் மேற்கு கேரளா, கர்நாடகா ஓரங்களில் ட்ரேடிங்ஸ் வர்த்தகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக இந்த அம்பாயனா மசாக்கர் 1622 அம்பாயனா படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாயனா படுகொலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு போர்ட், ஒரு துறைமுகத்தோட பேர் தான் அம்பாயனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாயனாவை யார் ரூல் பண்ணுறது, யார் கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ள இந்த டச்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷர்ஸுக்கும் இடையில சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். இதை யார் கேப்சர் பண்ணுறது, யார் நிர்வகிக்கிறது அப்படிங்கிறதுல. அதில் இந்த டச்சுக்காரர்கள் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் ஒரு 100 பேரை கொன்றுவாங்க. அம்பாயனா போர்ட்டில், துறைமுகத்தில் ஒரு 100 பேரை கொன்றுவாங்க. அதை தான் அம்பாயனா மசாக்கர் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க 1622. இதுக்காக அந்த பிரிட்டிஷர்ஸ் டச்சுக்காரர்களை எதிர்த்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுதான் 1759 நடந்த பேட்டில் ஆஃப் பெடாரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போரில் டச்சுக்காரர்கள் முற்றிலுமாக பிரிட்டிஷாரால் தோற்கடிக்கப்பட்டனர். அவங்க ஓவராலாகவே அந்த போருக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரு பலமற்றவர்களாகவும் ரொம்ப மோசமான நிலையில தான் அவங்க இருந்துச்சு. அவங்களோட வர்த்தகமும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த டச்சுக்காரர்களுக்கு அடுத்து வந்தவங்க தான் டேனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, டேனிஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட நாடு வந்து டேனிஷ் கிடையாது, இவங்களோட நாடு டென்மார்க். இவங்க பேசுகிற மொழி தான் டேனிஷ், அதனால் அவரை டேனிஷ் பீப்புள்ஸ் அல்லது டேனியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேனியர்கள் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை 1616 தொடங்குறாங்க இந்தியாவில். இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா அப்போதைய டென்மார்க்கோட அரசரான கிங்கான கிறிஸ்டின் IV அப்படிங்கிறவர் உதவியாக இருந்திருப்பார். இந்த டேனிஷ் பீப்புளோட முக்கியமான வர்த்தக மையமாக, ட்ரேடிங் பிளேசஸாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்கியூபா அப்படிங்கிற இடம் இருந்துச்சு. ட்ரான்கியூபா அப்படிங்கிறது தரங்கம்பாடியை தான் ட்ரான்கியூபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தரங்கம்பாடி தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்ததாக செராம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரை 2வது வர்த்தக மையமாக, செகண்ட் ட்ரேடிங் பிளேஸாக இவங்க வச்சுருந்தாங்க. தரங்கம்பாடியில் தான் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வர்றாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வந்து பைபிளை அதிகமாக பிரிண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தது தரங்கம்பாடியில் தான். அதையும் இந்த டேனியர்கள் தான் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மூலமாக நிறைய பைபிள்ஸை பிரிண்ட் அடித்து அதன் மூலமாக கிறிஸ்டியனிட்டியை அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்பி நிறைய பேரை மதம் மாற்றம் செஞ்சாங்க. அப்படி தமிழ்நாட்டு மக்கள் மதம் மாறுறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா ஒரு டேனிய ஃபாதரான ஜீகன் பால்க் அப்படிங்கிறவர் இங்கே வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்பி அதன் மூலியமாக அவர் தலைமையேற்று நிறைய பேரை கிறிஸ்டியானிட்டிக்கு மதமாற்றம் செஞ்சுருப்பாங்க. அடுத்ததாக இவங்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் TELC அப்படிங்கிற ட்ரஸ்டான தமிழ்நாடு இவாஞ்சலிக்கல் லூதரன் சர்ச் அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து இதன் மூலியமாக ஏழை மக்களுக்கு, பின்தங்கிய மக்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள் பல இவங்க இலவசமாகவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து 1664 இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃப்ரெஞ்சு கம்பெனியை இந்தியாவில் ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மினிஸ்டரான கால்பர்ட் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பார். இவங்களோட முதன்மை வர்த்தக மையமாக இருந்தது தான் பாண்டிச்சேரி. அடுத்ததாக இவங்களோட வர்த்தக மையமாக இருந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரநாக்பூர். இந்த சந்திரநாக்பூர் பெங்காலில் இருக்குது. அடுத்ததாக காரைக்கால் தமிழ்நாட்டில் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்ததாக மாஹி அப்படிங்கிற பிளேஸ், மாஹி வந்து கேரளாவில் இருக்குது. ஏனம் அப்படிங்கிற ஊர், அது வந்து ஆந்திராவில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பாண்டிச்சேரி தான் தலைநகராக இருந்துச்சு. இவங்களோட வர்த்தக மையம் எல்லாத்துக்குமே பாண்டிச்சேரி தான் தலைநகராக இருந்துச்சு. அடுத்ததாக செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டை ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் கட்டுறாங்க. ஃப்ரெஞ்சுக்காரர்களால் முதல்ல கட்டப்பட்ட ஒரு கோட்டை, பாண்டிச்சேரியில் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னா அது செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு. அடுத்ததாக இவங்க செயின்ட் டேவிட் ஃபோர்ட்டை கடலூரில் கட்டுறாங்க.
அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷர்ஸ். 1600 உள்ளே வந்து 1947 வரைக்கும் இந்தியாவை ரூல் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1600 டிசம்பர் 31 ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போது பிரிட்டிஷ் குயினாக இருந்தவர் தான் குயின் எலிசபெத் II. 1608 வில்லியம் ஹாக்கிங்ஸ் இந்தியா வந்து அப்போதைய முகலாய பேரரசரான ஜஹாங்கீர்கிட்ட இந்தியாவில் அவங்க வர்த்தகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. ஆனால் ஜஹாங்கீர் அவங்களுக்கு அனுமதி தர மறுத்துருவார், அவங்களோட கோரிக்கையை நிராகரிச்சிருவார். அடுத்ததாக 1613 தாமஸ் ரோ தலைமையில் ஒரு 8 பேர் கொண்ட குழு மீண்டும் ஜஹாங்கீரை வந்து சந்தித்து அனுமதி கேட்பாங்க. அப்போ ஜஹாங்கீரோட மனைவி நூர்ஜஹான் பரிந்துரையின்படி அவங்க ஜஹாங்கீர் பிரிட்டிஷர்ஸுக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. அப்படி அனுமதி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஆக்ரா, அகமதாபாத், பிராக், கேம்பி அப்படிங்கிற 4 நகரங்களை அவங்க தொழிற்சாலைகள் அமைத்து உற்பத்தி செய்கிறதுக்கான நகரங்களாக லீஸுக்கு கொடுத்துருப்பார் ஜஹாங்கீர். இந்த 4 நகரங்களில் தான் ஃபேக்ட்ரிஸ் அமைச்சு வர்த்தகத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செஞ்சாங்க பிரிட்டிஷர்ஸோட முதல் ட்ரேடிங் பாயிண்ட்டாக இந்தியாவில் அமைக்கப்பட்டது எது அப்படின்னா சூரத்து தான் பிரிட்டிஷர்ஸ் ஆங்கிலேயர்களோட முதன்மையான வர்த்தக மையமாக அமைஞ்சிச்சு. இதை தான் அவங்க இந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டாங்க. 1630 சூரத் ஒட்டுமொத்தமாக அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே போச்சு. அந்த சூரத்தில் போர்ச்சுகீசியர்கள் கடைபிடித்த மாதிரியே மோனோபாலியாட்ரி அப்படிங்கிற முற்றுரிமை பாலிசியை இவங்களும் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பேரில் வேறு நாட்டவர்களை அந்த வழியாக என்ட்ராக முயற்சி செஞ்சாலுமே அவங்கள வரவிட மாட்டாங்க. அடுத்ததாக கிழக்கு கடற்கரையோரத்தில் இவங்க ஒரு வர்த்தக மையத்தை அமைக்கிறாங்க. அதுதான் முசிறிப்பட்டினம் அப்படிங்கிறது அவங்களோட கிழக்கு கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்ட வர்த்தக மையம் ஆகும். அடுத்ததாக இவங்க மெட்ராஸை எப்படி கேப்சர் பண்ணாங்க, மெட்ராஸ் இப்படி இவங்க கைக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசிறிப்பட்டினம் வந்து அடிக்கடி புயலால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்ததுனால அவங்களோட வர்த்தகம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு மாற்று இடமாக ஒரு இடம் தேடையில தான் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு கிராமம், அப்போ இருந்தால் ஒரு கிராமம் அவங்க கண்ணில் தென்பட்டிருக்கும். அந்த கிராமம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன மீன்பிடி மக்கள், ஒரு சின்ன குழுவிலான மீன்பிடி மக்கள் இருக்கிற ஒரு கிராமமாகவும் மற்ற பகுதி எல்லாமே குப்பை கொண்டே கொட்டுற குப்பை கிடங்குகளாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் ஆந்திராவை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் கண்ட்ரோலில் இருந்திருக்கும். உடனே இவங்க அந்த சென்னப்ப நாயக்கரை போய் சந்தித்து அந்த மெட்ராஸ்ங்கிற சுற்றுவட்டார பகுதியை தங்களுக்கு லீஸுக்கு கொடுங்க, நாங்கள் வர்த்தகம் செய்கிறதுக்கு லீஸுக்கு கொடுங்க அப்படின்னு லீஸுக்கு கேட்டிருப்பாங்க. அதன்படி சென்னப்ப நாயக்கரோட மந்திரியான வெங்கடதாரி நாயக்கர் பிரிட்டிஷர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் படி லீஸுக்கு கொடுத்துருப்பார் மெட்ராஸை. 1637 பிரிட்டிஷர்ஸ் சென்ட் ஜார்ஜ் கோட்டையை மெட்ராஸில் கட்டுறாங்க. அதன்படி மெட்ராஸை 2ஆக பிரித்தாங்க. ஒயிட் டவுன் அண்ட் பிளாக் டவுன் அப்படின்னு பிரித்தாங்க. இந்த ஒயிட் டவுனை ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டவுன் அப்படிங்கிறது பிரிட்டிஷர்ஸ் ஆங்கிலேயர்கள் வாழும் பகுதியாக இருந்துச்சு. அதாவது சவுத் மெட்ராஸ் ஒயிட் டவுன்னு சொல்லப்பட்டுச்சு, பிரிட்டிஷர்ஸ் வாழும் பகுதியாக இருந்துச்சு. நார்த் மெட்ராஸ் பிளாக் டவுன் என்று அழைக்கப்பட்டது. அது அந்த மெட்ராஸில் ஏற்கனவே இருந்த பூர்வகுடியினர் தங்குற இடமாக இருந்துச்சு. அடுத்ததாக கல்கட்டா அப்படிங்கிறது ஒரு நகரமாக இல்லை, அது 3 நகரமாக பிரிஞ்சு இருந்ததை இவங்க லீஸுக்கு வாங்கி ஒன்றா சேர்த்துருப்பாங்க. அப்படி அந்த 3 நகரங்கள் என்னென்ன அப்படின்னா கலிகட்டம், கோவிந்த்பூர், சுல்தானுதி அப்படின்ற 3 இடங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பெங்கால் நவாபுக்கிட்ட இருந்து இவங்க லீஸுக்கு வாங்கி அது 3ஐயும் ஒன்றா சேர்த்து கல்கட்டா மாகாணத்தை உருவாக்கியிருப்பாங்க. இவங்க ஏன் கல்கட்டாவை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் உள்ள மண், சணல், சர்க்கரை உற்பத்தி மற்றும் முசின் அப்படிங்கிற உயர்தர காட்டன் உற்பத்தி, பட்டு சில்க் உற்பத்தி போன்ற விஷயங்களெல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு நல்ல வளமான மண்ணாக இருந்துச்சு. ஸோ அதனால் கல்கட்டா பகுதியை அவங்க சூஸ் பண்ணாங்க. அந்த கல்கட்டாவில் செயின்ட் வில்லியம்ஸ் ஃபோர்ட்டை அவங்க கட்டியிருப்பாங்க. அடுத்ததாக பாம்பே எப்படி அவங்க கைக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே வந்து போர்ச்சுகீசியர்கள் கண்ட்ரோலில் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். பாம்பே அப்படிங்கிறது ஒரு நகரமாக இல்லாமல் 7 தீவுகளாக பிரிக்கப்பட்ட இருந்துச்சு. அதை தான் இவங்க வாங்கி ஒன்றா சேர்த்து பாம்பே அப்படின்னு ஒரு பிரசிடென்சியாக மாற்றிருப்பாங்க.
அந்த பாம்பே 7 தீவுகளாக தனித்தனியாக பிரிக்கப்பட்ட 7 தீவுகளாக போர்ச்சுகீசியர்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அப்போ போர்ச்சுகீசிய பிரின்சஸ் வந்து கேத்ரின் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் பிரிட்டிஷோட இளவரசரான சார்லஸ் 2ஆம் சார்லஸ் இருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடத்தி வைக்கப்படுது. அதன் பேரில் போர்ச்சுகீசியர்கள் வரதட்சணையாக தான் டௌரியாக இந்த பாம்பேவை பிரின்ஸ் சார்லஸ் 2க்கு கொடுக்குறாங்க. பிரின்ஸ் சார்லஸ் 2க்கு இந்த பாம்பே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவர்கிட்ட லீஸுக்கு வாங்குறாங்க அந்த பாம்பேவை கிங் சார்லஸ் 2கிட்டேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லீஸுக்கு வாங்குது. அடுத்ததாக இந்த இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, ஆங்கிலேய ஆட்சியினால் இந்தியாவில் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் பிளாசி போர். இந்த பிளாசி போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1757 நடந்திருக்கும். இந்த போர் யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா பெங்கால் நவாபான சிராஜுத் தௌலாவுக்கும் அப்போதைய கவர்னரான ராபர்ட் கிளைவுக்கும் கம்பெனி கவர்னரான ராபர்ட் கிளைவுக்கும் இடையில் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த போர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இருட்டறை துயர சம்பவம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் தான். இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னா என்னென்னா, கல்கட்டா வந்து கலிகட்டம், கோவிந்த்பூர், சுல்தானுதி அப்படிங்கிற 3 நகரமாக இந்த பெங்கால் நவாப்கிட்ட இருந்ததை அவங்க வாங்கி கல்கட்டா பிரசிடென்சி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க லீஸுக்கு பெங்கால் நவாபுக்கிட்ட இருந்து வாங்கல, அங்கே வணிகம் மட்டும்தான் பண்ண போகிறதா சொல்லி வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த செயின்ட் வில்லியம் கோட்டையை கல்கட்டாவில் கட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட அனுமதி இல்லாமல் இவங்க ஒரு இராணுவத்தை உருவாக்கியிருப்பாங்க பிரிட்டிஷர்ஸ். அது நவாபான சிராஜுத் தௌலாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் ஒரு 146 பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை சிராஜுத் தௌலா கைது செஞ்சு ஒரு சிறிய டார்க் ரூம் இருட்டறையில் அடைத்துருவார். அதனால் மூச்சு விட முடியாமல் ஒரு 123 பிரிட்டிஷர்ஸ் அதில் இறந்து போயிடுவாங்க. அதில் கோபமடைஞ்ச ராபர்ட் கிளைவு இந்த சிராஜுத் தௌலாவுக்கு எதிர்த்து போர் தொடுப்பார். அதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாசி போரில் சிராஜுத் தௌலா கொல்லப்படுவார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக ராபர்ட் கிளைவால் சிராஜுத் தௌலாவை கொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சிராஜுத் தௌலாத்துக்கிட்ட இருக்கிறது 100% படை அப்படிங்கிற பட்சத்தில் ராபர்ட் கிளைவ்கிட்ட இருக்கிறது வெறும் 5% படை தான். இதை வச்சு நேரடியாக அவங்களை கொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. என்ன அப்படின்னா, சிராஜுத் தௌலாவோட தளபதியாக மீர் ஜாஃபர் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். ராபர்ட் கிளைவ் மீர் ஜாஃபர்கிட்ட ஒரு ரகசிய ஒப்பந்தம் போடுறாரு. நீங்கள் போர் நடக்கிற அன்னைக்கு எங்கள் பக்கம் வந்து சேர்ந்து சிராஜுத் தௌலாவை கொண்டுட்டிங்கன்னா பெங்காலோட நவாபாக உங்கள் தளபதியான உங்களையே நாங்கள் பெங்காலோட நவாபாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ராபர்ட் கிளைவ். அதன் பேரில் மீர் ஜாஃபரும் இவங்களோட சேர்ந்து சிராஜுத் தௌலாவை கொண்டுட்டு மீர் ஜாஃபர் பெங்காலோட நவாபாக மன்னராக மாறியிருப்பார். மாறினாலும் மீர் ஜாஃபருக்கு எல்லா அதிகாரமும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னா கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கவர்னரான ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்ல போகிற டயார்கி சிஸ்டத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்படின்னா என்ன அப்படின்னா, பதவியில் இருக்கிறது மீர் ஜாஃபராக இருக்கலாம், ஆனால் அங்கே என்ன சட்டம் போடணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் சொல்லணும். அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு சாதகமான சட்டத்தை இயற்றும்படி அவரை செய்ய வச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மீர் ஜாஃபர்கிட்ட இருந்து திவானி உரிமையை ராபர்ட் கிளைவ் வாங்கியிருப்பார். திவானி உரிமை அப்படின்னா என்னென்னா, அந்த குறிப்பிட்ட பெங்கால் முழுவதும் நிலவரி வசூலிக்கும் உரிமையை ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எடுத்துக்கிச்சு. அதன் பேரில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே அந்த மக்கள்கிட்ட இருந்து நிலவரியெல்லாம் வாங்கி அவங்களே வச்சுக்குவாங்க. ஆனால் ராபர்ட் கிளைவ் வந்து நேரடியாக அந்த நிலவரியெல்லாம் கொண்டே கம்பெனிகிட்ட ஒப்படைச்சி கம்பெனியை டெவலப் பண்ணாமல் அவர் ஊழல் செய்து தன்னை வளர்த்துக்குவார். இதனால் இந்தியாவின் முதல் கரப்டட் பர்சன், இந்தியாவில் முதல்ல ஊழல் செய்த நபர் அப்படின்னு ராபர்ட் கிளைவை சொல்லுவாங்க. இந்த திவானி ரைட்ஸ் ஒரு கரப்டட் ரைட்ஸ் அப்படின்னும் சொன்னாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் மீர் ஜாஃபருக்கு நம்மளை வெறும் பொம்மை ராஜாவாக தான் இவங்க வச்சுருக்காங்க, இந்த நிலவரி கட்டுறதுனால அந்த கம்பெனியும் டெவலப் அடையலை, நம்மளும் டெவலப் அடையலை, நம்ம நாட்டு மக்களும் டெவலப் அடையலை, ஸோ இவங்களுக்கு திவானி உரிமையை கொடுக்கக்கூடாது, இவங்களை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு எதிர்த்து கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவார். ஸோ அடுத்தபடியாக இவங்களுக்கும் மீர் ஜாஃபருக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் எதிர்த்து போர் வர ஆரம்பிக்கும். அந்த போரிலையும் இவங்க சதி தந்திரத்தை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா,
அவருடைய மருமகனான மீர் காசிம் தளபதியாக இருப்பார். அவரை வச்சு மீர் ஜாஃபரை கொன்று மீர் காசிமை ராஜாவாக ஆக்கிடுவாங்க, பெங்கால் நவாபாக ஆக்கிடுவாங்க. ஆனால் மீர் காசிம் ஆரம்பத்திலேயே இந்த இரட்டையாட்சி முறையை ஒடுக்கிடுவார். இரட்டையாட்சி முறை இருக்கக்கூடாது, இந்த நாட்டுக்கு நான் ராஜா, ஆனால் எல்லா ஆட்சி அதிகாரமும் எனக்கு தான் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி புரட்சி செஞ்சுருப்பார். அடுத்த கமாண்டராக, பிரிட்டிஷ் கவர்னர் கமாண்டராக தாமஸ் முன்ரோ அப்படிங்கிறவர் வந்திருப்பார். ஸோ இந்த முன்ரோவுக்கும் மீர் காசிமுக்கும் இடையில் பெரிய போர் நடந்திருக்கும். இந்த போரில் மீர் காசிம் வந்து தோல்வியடைகிற தருவாயில் இருக்கையில் 1765 ரெண்டு பேருக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடத்திருக்கும். என்ன அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் ஒப்பந்தத்தின்படி பெங்கால் நேரடியாக ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட லேண்ட் டென்யூர் பாலிசிஸ், நில வருவாய்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பிரிட்டிஷ் ஒரு 3 வகையான நில வருவாயை கொண்டுட்டு வந்தாங்க. விவசாயம் செய்கிற மக்கள்கிட்ட இருந்து ஒரு 3 வகையான நில வருவாயை கொண்டுட்டு வந்தாங்க. என்னென்ன அப்படின்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரயத்வாரி சிஸ்டம் அண்ட் மகள்வாரி சிஸ்டம் அப்படிங்கிற 3 வகையான டேக்ஸஸ். இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் லார்ட் கார்ன்வாலிஸால் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. இது பெங்கால் பகுதியில் முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அடுத்ததாக ரயத்வாரி சிஸ்டம் தாமஸ் முன்ரோவால் கொண்டு வரப்பட்டுச்சு. இது மெட்ராஸ் பகுதியில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு 1833. மகள்வாரி சிஸ்டம் வில்லியம் பென்டிக்கால் கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. இந்த சிஸ்டம் நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்சஸ், அதாவது பஞ்சாப் மற்றும் கங்கை சமவெளிகளில் உள்ள பகுதிகளில் இது கொண்டுட்டு வரப்பட்டுச்சு. இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1833 தான் இதுவும் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கோம். இப்போ பர்மனன்ட் செட்டில்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த அலகாபாத் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் பெங்கால் ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷர்ஸ் கண்ட்ரோலில் போனதுக்கப்புறம் திவானி உரிமையான நில வருவாய் வாங்குகிற உரிமை எல்லாமே பிரிட்டிஷர்ஸ்கிட்ட போயிடும். அதனால் இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டை அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட் எதன் அடிப்படையில் வரி வாங்கப்பட்டுச்சு அப்படின்னா நிலத்தின் அளவை வைத்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஒரே நிரந்தரமான வரி தான். 1 ஏக்கர் இருக்குது, 1 ஏக்கருக்கு 1000 ரூபா வரி ஃபிக்ஸட் அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த 1000 ரூபாயை தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த விவசாயிகள் அல்லது நிலத்தின் உரிமையாளர் கட்டணும். அந்த வருடம், ஒரு குறிப்பிட்ட வருடம் பெருமளவில் நட்டமே வந்தாலும் பஞ்சமே வந்தாலும் அவங்க விதிக்கப்பட்ட வரியை கட்டாயமாக செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டோட வரியோட விஷயம். ஸோ இதில் மாற்றத்தை ஏற்படுத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங் அப்படிங்கிறவர் இந்த வரியை 10 ஆண்டுகள் அப்படின்னு இருந்ததை 5 ஆண்டுகளாக குறைச்சிருப்பார். ஆனால் கார்ன்வாலிஸ் அதை மறுபடியும் 10 ஆண்டுகளாக உயர்த்தியிருப்பார். இந்த வரியை யார் வசூலிப்பா, எப்படி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவோர்கிட்டருந்து நேரடியாக ஜமீன்தார்ஸ் நியமிக்கப்பட்டு ஜமீன்தார்ஸ் நேரடியாக வரி செலுத்துவோர்கிட்டருந்து வரியை வாங்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட கொண்டே ஒப்படைப்பாங்க. இந்த வாங்கப்பட்ட பெறப்பட்ட வருவாயை 11 ஷேராக பிரித்து அதில் 1 ஷேர்ஸை ஜமீன்தார் எடுத்துக்கிட்டு மீதமுள்ள 10 பங்குகளை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட அவங்க ஒப்படைக்கணும். ஆனால் நிலம் எத்தனை சதவீதம், எவ்வளோ யார்கிட்ட நிலம் இருக்குது, அவங்க எவ்வளோ வரி செலுத்துகிறாங்க போன்ற ரெக்கார்டு எதுவுமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட இல்லாததுனால ஜமீன்தார்ஸ் நிறைய ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ரூபா வருமானம் வந்தப்போ இவங்க 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு 500 ரூபாய் மட்டும் கணக்கு காமிச்சு 500 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுலேயும் 1% இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஜமீன்தார்ஸ் நிறைய ஊழல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தில். அதுக்கு அடுத்ததாக ரயத்வாரி டேக்ஸஸ். ரயத் மீன்ஸ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரயத் அப்படின்னா விவசாயிகள் அப்படின்னு அர்த்தம். இந்த ரயத்வாரி அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் டேக்ஸ், நேரடி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரயத்வாரி டேக்ஸில் டேக்ஸ் பேயர்ஸ், வரி செலுத்துவோர்கள் நேரடியாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிலே போய் செலுத்துவாங்க. அவங்களுக்கு ஏதுவாக நிறைய இடங்களில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கிளைகள் திறக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு அருகாமையில் இருக்க ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட போய் இவங்க வரியை செலுத்த ஆரம்பித்தாங்க. இந்த டேக்ஸை கொண்டு வந்தவங்க தாமஸ் முன்ரோ மற்றும் கோஆப்டை ரீட் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருப்பாங்க மெட்ராஸ் மாகாணத்தில். இந்த டேக்ஸ் எப்படின்னா அவங்க அந்த விவசாயி அவங்களுக்கு வந்த வருவாயில் 40% டேக்ஸை அந்த வருஷம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட ஒப்படைக்கணும். 40% டேக்ஸை அந்த வருஷம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த டேக்ஸு. அடுத்ததாக மகள்வாரி அப்படிங்கிறது
ஒரு மாடிஃபைடு ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தாரி சிஸ்டத்தையே மாடிஃபை பண்ணால் எப்படி இருக்கும், அதுதான் மாடிஃபைடு ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வில்லியம் பெண்டிங் 1833 கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்துருப்போம். இது எப்படி அப்படின்னா, ஜமீன்தார்ஸுக்கு பதிலாக ஜாகிர்தார் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டாங்க. இந்த ஜாகிர்தார்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜமீன்தார்ஸ் மாதிரியே நேரடியாக போய் வரி செலுத்துவர்கிட்ட இருந்து வரியை பூரா வாங்கி எந்தவித பங்கும் ஷேர்ஸும் எடுத்துக்காமல் டைரெக்டாக வந்து கம்பெனிகிட்ட ஒப்படைப்பாங்க. இந்த முறை எவ்வளோ யார் வரி செலுத்துகிறா போன்ற கணக்குகள் எல்லாமே கம்பெனிக்கிட்ட இருக்கும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட இவங்க வரியை வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஒரு மீடியேட்டர்ஸாக மட்டுமே செயல்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டுச்சு, மாத ஊதியம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு. எந்தவித பங்குகளுமே கொடுக்கப்படலை. அடுத்ததாக இவங்க பீரியடில் கொண்டு வரப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள், எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. 1813 பிரிட்டிஷர்ஸ் பட்டயர் சட்டம், சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதன்படி இந்திய மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கல்விக்காக நாங்கள் ஒதுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 1835 வரையுமே அதை நடைமுறைப்படுத்தாமலே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பலதரப்பட்ட எதிர்ப்புகள் அவங்களுக்கு எதிராக கிளம்பினோடனே அதை இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கீங்களே அப்படின்னு கிளம்பினோடனே மெக்காலே அப்படிங்கிறவரை இந்தியாவுக்கு வர வச்சு அவர் மூலியமாக ஒரு ஆய்வை நடத்த சொல்லியிருப்பாங்க. எந்த மொழியில் கல்வியை நம்ம தொடரலாம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள தாய்மொழி வெர்னாக்குலர் லாங்குவேஜ்லையா அல்லது சமஸ்கிருதத்துலையா அல்லது ஆங்கிலத்தில் நடத்தலாமா அப்படிங்கிறது தான் அவங்களோட சந்தேகமாக இருந்துச்சு. அதன்படி மெக்காலே ஒரு 8 ஆண்டுகள் இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு ஆய்வு நடத்தியிருப்பார். ஆய்வு இறுதியாக 1835 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் மெக்காலே மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்பில் அவர் ஒரு அறிக்கை விட்டிருப்பார். அவர் ஒரு சொற்பொழிவு நடத்தியிருப்பார் லண்டன் பார்லிமெண்ட்டில். அதன்படி அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்தியா முழுவதும் இங்கிலீஷ் மொழியில் நம்ம கல்வியை கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை கொடுத்துருப்பார். 1835 அறிக்கை கொடுத்தும் அது நடைமுறைப்படுத்தாமலே இருந்திருக்கும். பலதரப்பட்ட சந்தேகங்கள், அது எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற ப்ராப்பர் ஐடியா இல்லாததுனால அது சரியாக நடைமுறைப்படுத்தப்படாமலே இருந்திருக்கும். 1554 சார்லஸ் வுட்ஸ் என்ற ஒரு இராணுவ அதிகாரி வுட்ஸ் கல்விக் கொள்கையை வெளியிடுறாரு. அதன்படி இந்தியாவில் முதல் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் ஆரம்ப பள்ளிகளை ஆரம்பிக்கணும், அதற்கான ஸ்காலர்ஷிப்பையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட அந்த கல்விக் கொள்கையோட திட்டமாக இருந்துச்சு. இதை இந்திய கல்வியின் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் அ மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம காலனைசேஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்க்க போகிறோம். இந்த காலனியத்துவத்தினால இந்திய பொருளாதாரம் எவ்வளோ அடி வாங்குச்சு, இந்திய மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த காலனியத்துவத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் லைசஸ் ஃபேர் பாலிசியை கொண்டுட்டு வந்தாங்க, தலையிடா கொள்கை அப்படின்னு. இந்த தலையிடா கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா, அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அப்படின்னா இண்டிகோ பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் பாரம்பரியமாக நெல், கோதுமை அப்படிங்கிற உணவு தானியங்கள், உணவு பயிர்கள் தான் விதைக்கப்பட்டு அறுவடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் மக்களும் நிறைய பயன்பெற்றாங்க. இப்போ தான் இந்த பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வந்து இந்திய விவசாயிகளை கட்டாயப்படுத்தி இண்டிகோ அப்படிங்கிற அவுரி செடியை விளைவிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. இந்த அவுரி செடியிலேருந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா, இயற்கையாகவே சாயங்கள் அந்த அவுரி செடியிலேருந்து எடுத்தாங்க. ஸோ அதை இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளை கட்டாயப்படுத்தி விவசாயம் செய்ய வச்சாங்க. இறுதியில் ஒரு சொல்பமான தொகைக்கு அதை வாங்கிட்டு போனதுனால அந்த குறிப்பிட்ட வருடங்களில் உணவு பயிர்கள் எதுவுமே கல்டிவேட் செய்யப்படாமல், விவசாயம் செய்யப்படாமல் மக்கள் உணவு ஒரு பெரிய பஞ்சத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த லைசஸ் ஃபார் பாலிசியை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த லைசஸ் ஃபேர் பாலிசி. அவங்க நம்மளை கட்டாயப்படுத்தி நம்மளோட உழைப்பையும் நம்மளோட உணவையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பஞ்சத்திலையும் பசியிலையும் கஷ்டப்படும் போது அவங்க எந்தவித தலையிடும், எந்தவித உதவியும் செய்ய மாட்டாங்க. அதுதான் லைசஸ் ஃபேர் பாலிசி அவங்களால கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் அவங்களால கொண்டு வரப்பட்டுச்சு. டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பொருட்கள், தொழிற்சாலைகளில் உற்பத்தி ஆகிற பொருட்கள் மற்றும் இந்தியாவில் கைவினை பொருட்கள் உற்பத்தியை ரொம்பவே முடக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே முடக்குனா தான் அவங்களோட பொருட்கள் இங்கே விற்பனையாகும், அதிக விலையில் விற்பனை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. இதனால் இந்திய பொருளாதாரம் பெருமளவு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதல் பொருளாதார வல்லுநர் அவர் தான். அவர் வந்து
தாதாபாய் நவ்ரோஜி ஒரு தியரி கொண்டு வந்தார். அந்த டேட்டாவை வச்சு ட்ரெயின் தியரி அப்படிங்கிறத கொண்டு வந்தார். சுரண்டல் கொள்கை அப்படின்னு. இவங்க பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை சுரண்டல் கொள்கையை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிறத ஒட்டுமொத்தமாக சுரண்டி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. இந்தியாவை வளர்க்குறது நோக்கம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வந்தார். இதுக்காக 1901 அவர் ஒரு புத்தகமும் எழுதி வெளியிட்டார். அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னா தி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல். தி பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல். அடுத்ததாக ஃபெமைன்ஸ். இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சங்கள். 1770 முதல் 1900 வரை கிட்டத்தட்ட 25 மில்லியன் மக்கள் பஞ்சத்தினால் மட்டுமே உணவின்றி உயிரிழந்திருக்காங்க. 25 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியனுக்கு 10 லட்சம் அப்படின்னா 25 மில்லியனுக்கு எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோ மக்கள் பஞ்சத்தினால் உணவில்லாமலே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக 1893 முதல் 1900 வரை 5 மில்லியன் மக்கள், குறிப்பிட்ட அந்த 7 ஆண்டுகளுக்குள்ள மட்டுமே 5 மில்லியன் 50 லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. அதில் மெஜாரிட்டியாக முக்கியமாக பெரிதளவில் பேசப்பட்ட பஞ்சங்கள் என்னென்ன அப்படின்னா 2 பஞ்சங்கள். ஒரிசா பஞ்சம் அப்படின்னு ஒன்று 1866. அடுத்ததாக மதராஸ் பஞ்சம் அப்படிங்கிறது 1870. இந்த 2 பஞ்சங்களும் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட பஞ்சங்களில் மிகப்பெரிய பஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சத்தின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவு பயிர் உற்பத்தி இல்லை, இந்தியாவில் இல்லாதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த பஞ்சத்தினால் மக்கள் பெரிதளவு பாதிக்கப்பட்ட போது இந்தியாவில் இருந்த கொஞ்ச நஞ்ச உணவுகளையும் கிட்டத்தட்ட 25,000 பவுண்ட் அரிசி கோதுமை போன்ற உணவுகளையும் இங்கேருந்து லண்டனுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்திய மக்கள் எத்தனை பேர் பஞ்சத்தில் செத்தாலும் அப்போ இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் யாருமே பஞ்சத்தால் கஷ்டப்படலை அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா சொல்ல வர்ற கருத்து. இந்த பஞ்சத்தின் காரணமாக இந்திய மக்கள் புலம்பெயர்ந்து வேறு நாடுகளுக்கு ஒப்பந்த கூலிகளாக போக ஆரம்பித்தாங்க. இந்த கரும்பு தோட்டம், ரப்பர் தோட்டம், தேயிலை தோட்டம் போன்ற தோட்டங்களுக்கு ஒப்பந்த கூலிகளாக அவங்க போனாங்க. புலம்பெயர்ந்த ஒப்பந்த கூலிகளாக போனாங்க. அதை இன்டென்ஜர்ட் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டென்ஜர்ட் லேபர் ஒப்பந்த கூலி தொழிலாளிகளை பற்றி பாரதியார் ஒரு புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருப்பார், கரும்பு தோட்டத்திலே அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில். அடுத்ததாக இவங்க கொண்டு வந்த கொள்கைகள், பாலிசிஸ். இவங்க சப்சிடரி அலையன்ஸ், துணைப்படை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இந்தியாவில் இருக்க சிற்றரசர்கள்ட்ட அவங்க வச்சுருக்க காலாட்படை, குதிரைப்படை அப்படின்னு சொந்த நாட்டு படைகளை எல்லாமே நீக்கிடணும். சொந்த நாட்டு படைகளை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதில் இருக்க படை வீரர்களையும் கோட்டையை விட்டு அரசு பதவியிலேருந்து நீக்கி வெளியேற்றிட்டு இந்த பிரிட்டிஷர்ஸ் அவங்க அளிக்கிற போலீஸ் ட்ரூப்ஸு, அவங்க பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் போலீஸ் ட்ரூப்ஸை அந்த குறிப்பிட்ட ராஜா கிட்ட கொடுப்பாங்க. கொஞ்சம் பேரை அவங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாத்தையுமே அந்த ராஜா தான் செய்யணும். இதுதான் துணைப்படை திட்டம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், அவங்களுக்கு தேவையான பராமரிப்புகள் எல்லாத்தையுமே அந்த ராஜா தான் பார்த்துக்கணும். இந்த ராஜாவுக்கு தேவையான நேரத்தில் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அட் சேம் டைம் அந்த ராஜாவுக்கும் பிரிட்டிஷர்ஸுக்கும் எதிராக பிரச்சனை வர்ற பட்சத்தில் அந்த சோல்ஜர்ஸ் பிரிட்டிஷுக்கு ஆதரவாக நின்று தனக்கு ஊதியம் கொடுத்து பராமரிப்பு செலவுகளை பார்த்தா அந்த ராஜாவுக்கு எதிராகவே சண்டையிடுவாங்க. இதுதான் இந்த துணைப்படை திட்டம். இது 1799 கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த துணைப்படை திட்டத்தை முதல்ல இந்தியாவில் ஏற்றுக்கிட்ட சிற்றரசர் யார் அப்படின்னா ஹைதராபாத்தை ஆட்சி செஞ்ச நிஜாம் அப்படிங்கிறவர் தான் இதை முதல்ல ஏற்றுக்கிட்டு இருந்துட்டு. இதனால யார் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா பொதுமக்களும் ப்ளஸ் அந்த ஏற்கனவே சொந்த நாட்டு படையில் இருந்த குதிரைப்படை வீரர்கள், காலாட்படை வீரர்கள் அப்படின்னு இருந்தவங்க பெரிதளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு போர் செய்தலை தவிர்த்து வேறு எந்த தொழிலும் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டாலும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான வேறு வழி தெரியாதனால அவங்க கொள்ளையர்களாக மாறினாங்க. தன்னை பதவி விட்டு நீக்கின அதே ராஜா கிட்ட இருந்தும் அந்த பிரிட்டிஷர்ஸ்கிட்ட இருந்தும் பொதுமக்கள்கிட்ட இருந்தும் அவங்க நிறைய கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், வாரிசிலப்பு கொள்கை. இந்த வாரிசிலப்பு கொள்கை 1856 டல்ஹௌசி பிரபுவால் கொண்டு வரப்பட்டிருக்கும், லார்ட் டல்ஹௌசியால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதன் நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு ராஜா, ஒரு அரசருக்கு ஆண் வாரிசு, அவருக்கு அடுத்தபடியாக ஆண் வாரிசு இல்லை, அல்லது பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குது, அல்லது குழந்தைகளே இல்லை, ஒரு வளர்ப்பு மகனை தத்தெடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில்
அந்த நாட்டை ஆளும் பொறுப்பு, அந்த நாட்டை ஆளும் அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அந்த நாட்டை ஆளும் அதிகாரம் டைரெக்டாக பிரிட்டிஷர்ஸ்கிட்ட போய் சேர்ந்துடும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த ராஜாவோட சொத்துக்கள், கோட்டை சொத்து போன்ற விஷயங்கள் எல்லாமே அவருடைய மகளோ அல்லது வளர்ப்பு மகனோ வளர்ப்பு பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துடும். அந்த நாட்டை ஆள்ற அதிகாரம் மட்டும் அடுத்ததாக அவருக்கு அடுத்து ஆண்மகன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரிட்டிஷர்ஸ்கிட்ட போயிடும். இதுதான் டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் வாரிசிலப்பு கொள்கை. இதன் பேரில் முதல்ல பாதிக்கப்பட்டு இவர்களால் கைப்பற்றப்பட்ட நாடு எது அப்படின்னா சத்தாரா அப்படிங்கிற நாடு தான். சத்தாரா அப்படிங்கிற நாடு தான் இவங்களால் முதல்ல இந்த கொள்கையின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்டிருக்கோம். அடுத்ததாக பிரபலமாக நம்மளுக்கு தெரிஞ்சது 2 ஜான்சி, ராணி லக்ஷ்மிபாயால் போராடி உயிரிழந்து இந்த ஜான்சி வந்து அவங்கள்ட்ட பிரிட்டிஷர்ஸால் கைப்பற்றப்பட்டிருக்கோம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் கொள்கையின் அடிப்படையில் தான் சிவகங்கை வேலுநாச்சியாரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.